கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். வாசிக்கிறேன். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. தாவீதுனுடைய விண்ணப்பத்தை இங்கே ஒரு சவாலான, தேவன் வெளிப்படுத்தின ஒன்று என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ளவே தேவன் நமக்கு ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவி தேவனோடு கூட பழக, பேச, அதாவது உறவு கொள்ள நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா அறிவோடு இருக்க ஆவியிலே நாம் தேவனை கலிகூர்ந்து மகிழ்ந்து அவரோடு கூட உறவாடுகிற ஒரு டூலாகத்தான் வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் எனக்கு வெளிப்படுத்தினீர். எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். வெளிப்பாடுகள் என்பது அந்த காலகட்டத்திலேயும் தேவன் அநேகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மோசே மூலமாய், ஆபிரகாம் மூலமாய், அநேக மக்கள் மூலமாக தேவன் எதிர்காலங்களை நோவா மூலமாக எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை முன்பதாகவே அறிவித்தார். இங்கே தாவீதுக்கு நீ கட்டப்போகிற இடத்தை குறித்து முன்பதாகவே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்துதல்களையும் உண்டாக்க தீர்க்க தரிசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். எதிர்காலங்களை குறித்த திட்டங்களை முன்பதாகவே அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். இந்த வெளிப்பாடுகள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனுக்குள்ள நிகழ்கிற அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மன தைரியம் உண்டாகும். எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுப்பா, எனக்கு இதெல்லாம் இருக்க போகுது, நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு மன தைரியம். ஆகவே வெளிப்பாடுகளை முதலாவது தேவனுடைய சத்தங்கள் இல்லை. அன்றைக்கு தேவன் இங்கே நாத்தான் மூலமாக அறிவிக்கிறார். இன்றைக்கு வேதத்தின் மூலமாக, செய்திகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக தேவன் எப்படியும் பேச வல்லவர். இயற்கை மூலமாக மோசையோடு கூட பேசின தேவன் எப்படி நமக்கு ரிசீவ் ஆகணும்னு அவருக்கு நல்லா தெரியும். மோசை ஆடு மேய்க்கிறவன், அதனால செடி எறியதை காட்டினாதான் கிட்ட வருமா. ஒவ்வொருத்தரையும் எப்படி அவர் பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் இஸ்ரவேல் மக்களை பயில் காட்டி அழைத்து அங்கிருந்து மீட்க சித்தம் கொண்டார். அதுபோல நம்மை விடுவிக்க அவருக்கு தெரியும். அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. எந்த வழியிலப்பா நான் முன்னேறது காட்டுவாருங்க. வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. அதனாலதான் கனெக்ட் ஆகணும் ஆண்டவரோடு. வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட உறவாட, பேச நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தாவீது எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஆனா இப்போ நாத்தான் மூலமா எச்சரிக்கிறார் சில காரியங்களை. நீ கட்ட போறன்னு ஆசைப்படுறியா? நீ கட்ட மாட்டப்பா, உன் பிள்ளை கட்டுப்பா வீட்டை. நீ உன் வீட்டை நீ கட்டு, நான் கட்டி தரேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. எங்க எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் தாங்க. அதிலே மாற்றம் அல்ல. அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன் என்பதை இந்த காலவெளியில உணர்ந்து கொள்ளுங்கள். எதிர்காலம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய சத்தம் கேளுங்க. அவருடைய வார்த்தைகள்ல உங்களுடைய எதிர்காலங்கள் இருக்கிறது. அந்த வார்த்தையில் இருக்கிறது ஜீவன், வார்த்தையில் இருக்கிறது எதிர்கால திட்டம், வார்த்தையில் இருக்கிறது பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதுங்க. அவ்வளவு மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவி நிமித்தமாக நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த உலகத்துல எது வந்தாலும் எதை குறித்து ஒரு பயம் வேண்டாம். ஏன்னா தவறு செய்ய மாட்டோம் பாருங்க. தப்பு பண்ணாதான் பயம் வரும். தவறு செய்யும் பொழுது பயப்படும். பயம் வரும் பொழுது அங்கே அவிசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவிசுவாசம் இருந்தால் வாழ்க்கையில வெளியே வர முடியாதுங்க, கஷ்டம். அதனால விசுவாசிகளா இருக்கிறனா மகிமைகளை காண வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க, கேட்க, பேசுவதை அறிந்து கொள்ள, தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணுங்க. நாம் தேடுகிற தேடுதலிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நாம் அழிவை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறோமா, வாழ்வை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த காலவெளியில சிந்தித்து பாருங்கள்.
வெளிப்பாடுகள் எல்லாம் தேவனால் நமக்கு உண்டாகிறது. அவரால் நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இன்னும் வெளிப்பாடுகள் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டு உலகத்திலே உன்னதமான சாட்சிகளை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த தாவீதின் மூலமாக அவனுக்கு செய்ததான அற்புதமான வழிநடத்துதலை அறிந்து நம் தேவன், நமக்குள்ளே இருக்கிற தேவனும் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர். அவர் வெளிப்பாடுகளை எனக்கு தருவதினால், வார்த்தையின் மூலம் எதிர்கால திட்டங்களை தருவதினால் எனக்கு ஒரு மன தைரியம் உண்டாகிறது. அதுதான் அவரோடு வைத்திருக்கிற உறவின் நிமித்தமாக எனக்கு கிடைக்கிற பலன் என்பதை அறிந்து இந்த நாளிலும் அவரை குறித்த அறிவையும் நாம் அறிந்து கொண்டு அவரோடு வைக்கிற அந்த உறவிலே வளருவோம். வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை காண்போம். ஜெபிக்கலாமா? சரி. எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரமபிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்து இதிலே நாங்கள் வாழ, இதில் எங்கள் பணிகளை செய்ய எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நீர் முடிவு வரைந்து எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு சித்தத்தை அறிந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தம் கேட்க ஒரு நாளை பழக கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த நாளிலும் கூட தாவீதோடு கூட அன்றைக்கு வெளிப்பாடுகள் மூலமாக எதிர்காலங்களை வெளிப்படுத்தி ஒரு தைரியத்தை கொடுத்தது உண்மையானால் எங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை வெளிப்பாடுகள் உண்டாகட்டும், தைரியங்கள் உண்டாகட்டும். வாழ்க்கையில மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்களை உண்டாக்கி உமக்கு சாட்சி ஆகமங்களை நாங்கள் கவனித்து எங்கள் விடியற்கால வெளிச்சத்தை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் கிருபை பாராட்டி இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வல்லமைகள் எங்கள் உள்ளான மனசை வல்லமையை பலப்படுத்தட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நன்றா இருக்கட்டும். பிள்ளைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை செழித்திருப்பார்களாக. பாக்கியங்கள், கிருபைகள், நன்மைகள் தொடரட்டும். ஆண்டவரை, நீர் என் தகப்பனாக இருக்கிறீர். எங்களை மேய்த்து எங்களை போஷித்து எங்களை திருப்திப்படுத்தி ஆண்டவரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படி செய்கிற தேவன் நீர். நடத்துங்க, அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம். எங்கள் ஜெபங்களை கேட்டி நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள், வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள். Bless you all. Have a wonderful day. Thank you. Bye.